Good morning, one and all. Legal research methodology. Topic is an analytical study on court of record. Court of record in Indian judicial system. I give some important articles. Article 225 to know the general jurisdiction. Article 228 to know the constitutional question related jurisdiction. Third one is inherent power to punish for its contempt. Similarly, அதாவது கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தை வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆர்டிக்கிள் சரத்து 225 சரத்து 228 சரத்து 215 இது மூணு வந்து உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டோட தொடர்புடையது. ஆர்டிக்கிள் 129 சரத்து வந்து சுப்ரீம் கோர்ட் தொடர்புடையது. இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்ற அந்தஸ்தை இந்திய நீதித்துறையில் வந்து உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்கள் மட்டும்தான் பெற்றிருக்கு. அது தொடர்புடைய இந்த பகிர்வை பகிர்ந்துக்கிறேன். கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொஸ்டினை நமக்குள்ளே எழுப்பிக்கிட்டோம்னா அதுக்கான ஆன்சர்ஸ் தெரியும். Can a statute passed by Parliament adversely affect the jurisdiction of the Supreme Court? Can a statute passed by Parliament adversely affect the jurisdiction of the Supreme Court under Article 129 and the High Courts under Article 215 to punish for their contempt? இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய கொஸ்டின் வந்து பல்லவ் சேக் PALLAV பல்லவ் SETH சேத் வர்சஸ் கஸ்டடியன் CUSTODIAN கஸ்டடியன். இந்த கேஸ்லால் AAR ரிப்போர்ட்டட் இன் AAR 2001 ஜர்னல் SC பேஜ் 2763. தென் 2001 இயரில் வால்யூம் 7 ஜர்னல் SCC பேஜ் 549 இதில் ரிப்போர்ட்டட் ஆகிருக்கு. இந்த கொஸ்டின் தான் இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு சரத்து 129 பிரகாரமும் உச்சநீதிமன்றத்துக்கு ஆர்டிக்கிள் 129 பிரகாரமும் இந்தியாவுக்குள்ளே இருக்க உயர்நீதிமன்றங்களுக்கு ஆர்டிக்கிள் 215 மூலமாகவும் கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை எடுக்கிற பவர் அதிகாரத்துக்குள்ள ஒரு இந்திய அரசோட பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றி நீதிமன்றம் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை தொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அது செல்லுபடி ஆகுமா அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதை தீர்மானித்த கேஸில் வந்து பல்லவ் சேத் வர்சஸ் கஸ்டடியன். நான் சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு ரிப்போர்ட்டர் AAR 2001 SC 2763 தென் 2001 வால்யூம் 7 ஜர்னல் SCC பேஜ் 549. அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின் வந்து கான்ஸ்டிடியூஷனில் உயர்நீதிமன்றங்களுக்கு என்ன சரியான பவர் இருக்குது அப்படின்றது ஆர்டிக்கிள் 225 சொல்லுது. மூணாவது முக்கியமான கொஸ்டின் வந்து கான்ஸ்டியூஷன் தொடர்புடைய விஷயங்களை சப்பார்டினேட் கோர்ட் விசாரிச்சுக்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளே தலையிடுற பவர் உயர்நீதிமன்றங்களுக்கு இருக்கா அப்படின்றத பற்றி ஆர்டிக்கிள் 228 சொல்லுது. இதுக்குள்ளே போவோம். Constitution does not contain detailed provisions to define the jurisdiction of the high courts. It merely declares that their jurisdiction, the law administered by them, the respective powers of their judges in relation to the administration of justice by the courts and their rule-making power, all are to be the same as were enjoyed by them immediately before the commencement of Constitution.
Article 226 சொல்லுது the constitution thus maintains that status quo existing on January 25, 1950 in respect of the jurisdiction and powers of the high courts. அதாவது சரத்து 225 பிரகாரம் நம்மளோட அரசியலமைப்பு சாசனம் உயர் நீதிமன்றத்துக்குன்னு உரிய ஜூரிஸ்டிக்ஷன் அந்த வரையறையை நாட் கண்டெயின் டீட்டெயில்டு ப்ரொவிஷன்ஸ் டு டிஃபைன் அதை சரியாக வரையறை செய்யலை இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில். அதனால் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு எனாக்ட் பண்ணப்பட்ட ஜனவரி 25, 1950 முன்னாடி இருந்த ஸ்டேட்டஸ்க்கு அது தொடர்பு முன்னாடி உள்ள வழக்குகளுக்கு பொருந்தும். கான்ஸ்டியூஷன் இயற்றப்பட்டதுக்கு பின்னாடி உள்ளதுக்கு பின்னாடி இயற்றப்பட்ட கான்ஸ்டியூஷன் பிரகாரமானது பொருந்தும். ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இதில் இருக்குது. த கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் அஃபெக்ட்ஸ் த ஸ்டேட்டஸ் கியூ ரிகார்டிங் த ஹை கோர்ட்ஸ். ஃபர்ஸ்ட், எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தேர் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ரிகார்டிங் எ ரெவென்யூ மேட்டர் ஆர் an act ordered or done in revenue collection existing in the pre-constitution era is no longer to operate. அதாவது the original jurisdiction of this court is now freed from a very ancient restriction dating back for the year 1781. அதாவது வருவாய் கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு காலத்தில் உயர்நீதிமன்றங்கள் தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வரையறைக்குள்ளே வச்சுருந்துருக்கு. அந்த வரையறை இப்போ அதிலிருந்து நம்ம உயர்நீதிமன்றங்கள் விடுவிக்கப்பட்டுருச்சுன்றது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த மேஜர் சேஞ்ச் இன் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட்ஸ் ஹஸ் பின் effectuated by Act by Article 226 which empowers them to issue writs and thus confers a significant power on them to enforce rights of the people, to administer justice and to review administrative action. This provision is discussed. சரத்து 226 மூலமாக நீதி பேராணைகள் மூலமாக அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் உயர்நீதிமன்றங்கள் தலையிடலாம்னு ஒரு ஜெனரல் ஜூரிஸ்டிக்ஷன் வரையறையை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். ப்ரியர் டு த கான்ஸ்டியூஷன் ஒன்லி 3 high courts at கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் could issue writs within the boundaries of their original jurisdiction. Now Article 226 treats all high courts equally and confers the power on them all to issue writs within their territorial jurisdiction. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி கல்கத்தா உயர்நீதிமன்றம், பாம்பே உயர்நீதிமன்றம், மதராஸ் உயர்நீதிமன்றம் மட்டும்தான் நீதி பேராணைகள்னு சொல்லக்கூடிய ரிட்ஸை நடத்துகிற தகுதி பெற்றிருந்துச்சு. பட் ஆஃப்டர் இந்த எனாக்ட்மெண்ட் அரசியலமைப்பு சாசனம் ஏற்றப்பட்ட பின்னாடி ஆர்டிகிள் 226 ஒரு பவரை தருது. என்னென்னா எல்லா உயர்நீதிமன்றமும் அதோட டெரிட்டோரியல் வரையறைக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷன் ஆளுகை வரம்புக்குள்ளே உள்ள அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகளை வழக்கும் அதிகாரம் பெற்றது. ஈவன் தோ ஆர்டிக்கிள் 225 சரியான வரையறையை உயர்நீதிமன்றங்களின் ஜெனரல் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி தராட்டினாலும் இந்த ஆர்டிக்கிள் 226 இது தொடர்புடைய ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுது. தொடர்ச்சியான நான் சொல்கிற மாதிரி ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மூலமாக தான் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே லான்றது அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்றது கோர்ட்டுன்றது எவல்யூஷனரி சயின்டிஃபிக் டைனாமிக் எவல்யூஷனரி பரிணாம வளர்ச்சி அறிவியல் பூர்வமாக அடைந்துகிட்டு இருக்கின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதே போல் ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு சப்பார்டினேட் கோர்ட் மாவட்ட நீதிமன்றமோ அல்லது சப்கோர்ட்டு இருக்குது. அங்கே ஏதாவது அரசியலமைப்பு சாசனம் தொடர்புடைய ஒரு விஷயம் அங்கு விவாதிக்கப்பட்டு அது வழக்கில் நிலுவைப்பட்டிருந்தால் அந்த அரசியலமைப்பு சாசனம் கான்ஸ்டியூஷன் ரிலவெண்ட்டான போர்ஷன் அங்கே இருந்துச்சுன்னா அதை நீதிமன்றமே உயர்நீதிமன்றமே தானாக எடுத்து அதை அந்த கான்ஸ்டியூஷன் சம்பந்தமான விஷயத்தை மட்டுமோ அல்லது முழு வழக்கையுமே விசாரிக்கிற அதிகாரத்தை ஆர்டிகிள் 28 சரத்து 228 தருது. இந்த இப்போ நான் இதுக்கு இவ்வளோ நேரம் சொன்னது ஆர்டிகிள் 225 சரியான வரையறையை தரல உயர்நீதிமன்றங்களுக்கான ஆளுகை வரம்பை பற்றி, அதிகார வரம்பை பற்றி. ஆனால் இந்த ஆர்டிகிள் 226
அதோட ஆளுகை வரம்புக்குள்ளே இருக்கிற அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் அந்த வழக்கை தானாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும், ஆர்டிக்கிள் 228 தர்ற அதிகாரம் இருக்குல்ல, ஒரு உயர்நீதிமன்றத்தின் கீழ் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்திலையோ சப் நீதிமன்றத்திலையோ சப்கோர்ட்லேயோ கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சாசனத்தோட சரத்துகள் தொடர்புடைய வழக்குகள் விசாரிக்கப்பட்டால் அதை உயர்நீதிமன்றம் தான் வழக்கை விசாரிக்கணும் அப்படின்ற வித்ட்ராபேக் அப்படின்ற ஆர்டிக்கிள் 228 இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்ற தலைப்போட ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நான் இந்த கொஸ்டினுக்குள்ளே போகிறேன். கேன் எ ஸ்டேட்யூட் பாஸ்டு பை பார்லிமெண்ட் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் as per under article 129 and the high courts article 215 to punish for their contempt. 4 தூண்களில் ரூல் ஆஃப் லா சட்டம்ன்றது சரியாக இயக்கப்படுதா அப்படின்றத பாதுகாக்கிற கான்ஸ்டியூஷனல் கார்டியனாக நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சாசனம் கான்ஸ்டியூஷனல் கார்டியன்ற பவரை இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் நீதித்துறைக்கு கொடுத்துருக்கு. அப்படி ஒரு வேளை ஏதாவது ஒரு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமாக இயற்றப்பட்டால் நீதிமன்றம் அதற்குள்ளே தலையிட்டு ரூல் ஆஃப் லா அப்படின்ற நீதியின் ஆட்சியை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கும் பொருட்டாக உச்சநீதிமன்றம் ஆர்டிகிள் 129 பிரகாரமோ அல்லது உயர்நீதிமன்றம் ஆர்டிகிள் 215 பிரகாரமோ தன்னோட அதிகார வரம்புக்குள்ள இந்த மற்ற 3 துறைகளும் தன்னோட கடமையை செய்யாமல் தன்னோட ஆர்டரை மீறும்போது, உத்தரவை மீறும்போது கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரிக்கிறதுல இதை தடுக்கிற மாதிரி ஒரு சட்டம் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட முடியுமா அப்படின்ற வினாதான் நான் இப்போ விசாரிச்சு போயிருந்துட்டுருக்கேன். இந்த கொஸ்டின் எழுப்பப்பட்டது வழக்கு பல்லவ் சேத் வர்சஸ் கஸ்டடியன். நான் சொன்ன மாதிரி ஏஆர் 2001 ஜர்னல் எஸ்சி பேஜ் 2763. இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, the question was whether the Contempt of Courts Act 1971 in any way affected the power of High Court under Article 215. The question was whether the Contempt of Courts Act 1971 in any way affected the power of High Court under Article 215. இதில் எழுப்பப்பட்ட சட்ட வினா என்னென்னா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் நீதிமன்ற அவமதிப்புகள் சட்டம்னு 1971 இருக்குது. அது ஆர்டிக்கல் 215 பிரகாரம் செயல்படக்கூடிய ஹைகோர்ட்டோட அதிகாரத்தை அஃபெக்ட் பண்ணுமா, பாதிக்குமான்றதான் இந்த பல்லவ் சேத் வர்சஸ் கஸ்டடியன் கேஸ்லால் விசாரிக்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஸ்டேட்டட் தட் கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் கன்ஃபர்டு on the Supreme Court and the High Courts as courts of record the power to punish for their contempt. This power cannot be abrogated or stultified. Any law which stultifies stultifies or abrogates this power under Article 129 for Supreme Court or under Article 215 for High Courts will not be regarded as having been validly enacted. But a law which provides for the quantum of punishment or what may or may not be regarded as acts of contempt or even providing for a period of limitation for initiating proceedings for contempt cannot be taken to be a provision which abrogates or stultifies the contempt jurisdiction under Article 129 or under Article 215 of the Constitution. அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தன்னோட ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோர்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்டுன்னு இந்திய அரசியலமைப்பு சாசனம் உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் ஆர்டிகல் 129 பிரகாரமும் ஆர்டிகல் 215 பிரகாரமும் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அதை ஒருபோதும் இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் 1971 பாதிக்காது.
அப்படின்றது. அதில் சில எக்ஸப்ஷன்ஸும் இந்த நீதிமன்ற வழக்கில் சொல்லியிருக்காங்க. புல்லவ் சேத் வெர்சஸ் கஸ்டடியன் AR 2001 Journal SC 2763. Another one is 2001 Volume 7 Journal SEC page 549. இப்போ நான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்ற டாபிக் உள்ள வரேன். எல்லா நாடுகளிலும் உலக நாடுகள்லையுமே கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்றதுக்கு ஒரு முக்கியமான 2 இன்க்ரீடியண்ட் அத்தியாவசியம் இருக்கணும். ஒன்று வந்து அதோட ஜூரிஸ்டிக்ஷனாக இட்ஸ் ஓன் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்ற அந்த பவர், த பவர் டு டிட்டர்மைன் த கொஸ்டின் அபவுட் இட்ஸ் ஓன் ஜூரிஸ்டிக்ஷன், இது முக்கியமானது. ரெண்டாவது வந்து whether it has a inherent power to punish for its contempt summarily. ஒரு நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை விசாரிக்கிற அதிகார வரம்பு இருக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, தன் ஆளுகைக்கு உட்பட்ட நீதிமன்ற உத்தரவை யாராவது மீறினாங்கன்னா அதை தண்டிக்கக்கூடிய கண்டெம்ட் அதிகாரம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மேலே ஆர்டர் போடுற அதிகாரம், இது ரெண்டை பொறுத்து தான் எந்த நாடுகளையுமே கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்ற அந்தஸ்தை ஒரு நீதிமன்றம் பெறும். அப்படி பார்த்தா இந்தியாவில் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்ற அந்தஸ்தை ஆர்டிகிள் 129 பிரகாரம் சுப்ரீம் கோர்ட்டும், ஆர்டிகிள் 215 பிரகாரம் ஹைகோர்ட்ஸும் பெறுது. இது தொடர்புடைய முக்கியமான விஷயம், ஆர்டிகிள் 215 என்ன சொல்கிறாங்கன்னா, எ ஹைகோர்ட் இஸ் எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு and has all the powers of such a court, including the powers to punish for its contempt as under article 215. The power is similar in content, scope and nature to the corresponding power of the Supreme Court. ஆர்டிகிள் 215 பிரகாரம் ஹைகோர்ட்டுக்கு வந்து தன்னோட நீதிமன்ற அதிகார வரம்புக்குள்ளே இடப்பட்ட உத்தரவுகளை யாராவது மீறினாங்கன்னா அது மேலே கண்டெம்ட் ப்ரொசீடிங் நடத்தக்கூடிய பவர் இருக்குது அப்படின்னு ஆர்டிகிள் 215 சொல்லுது. எது மாதிரினா சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதே பவர்னு சொல்லுது. அதுக்கு 2 இன்க்ரீடியண்ட்டாக இட்ஸ் ஓன் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே விசாரிக்கிற பவர் இருக்கணும், இன்கரண்ட் பவர் டு பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட் அப்படின்றதையும் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. இதை சொல்லக்கூடிய முக்கியமான வழக்கு வந்து நரேஷ் ஸ்ரீதர் மிரஜ்கார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா AAR 1967 Journal SC. Then High Court of Judicature at Allahabad versus Raj Kishore AAR 1997 Journal SC page 1186. Then 1997 Volume 3 Journal SCC page 11. Then 1966 Volume 3 Journal SCR page 744. இதில் எல்லாம் அந்த நரேஷ் ஸ்ரீதர் மிராஜ்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா AAR 1967 சுப்ரீம் கோர்ட் ஜெனரல், இதில் தான் இதுலேயும் ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் அலகாபாத் வெர்சஸ் ராஜ் கிஷோர் AAR 1997 SC பேஜ் 1186. இதில் டீட்டெயில்டாக என்ன தீர்ப்பு வழங்குறாங்கன்னா, ஒரு உயர் நீதிமன்றம் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன், இட்ஸ் ஓன் ஜூரிஸ்டிக்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கணும். ரெண்டாவது, அப்படி இருந்தால் அதுக்கு ஒரு இன்ஹெரண்ட் பவர், உள்ளார்ந்த அதிகாரம் இருக்கணும். அதோட நீதிமன்ற அதிகார வரம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணைகளை உத்தரவுகளை யாராவது மீறினாங்கன்னா அதை பனிஷ் பண்ணக்கூடியது. இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் சொன்ன வழக்கு இது தான். தென் முக்கியமான வழக்கு சுக்தேவ் வெர்சஸ் தேஜா சிங். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the Supreme Court refused to transfer contempt proceedings filed against the petitioner in the PEPSU High Court to some other High Court. ஒரு உயர் நீதிமன்றத்தோட வரையறைக்குள்ளே ஒரு கரெக்டான கண்டெம்ட் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். இதை இன்னொரு உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றுங்கன்னு இந்த சுக்தேவ் வெர்சஸ் தேஜா சிங்கில் கேட்பாங்க. AAR 1954 SC 186. ஆனால் இதில் வந்து இல்லை சரியான உயர் நீதிமன்றம் அதோட ஆளுகை வரம்புக்குள்ளே கண்டெம்ட் ப்ரொசீடிங்கை விசாரிக்குது, அந்த கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு அந்த பவரை கொடுத்துருக்கு. அதனால் வந்து
ஃப்ரம் பெப்சூலேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு மாற்ற வேண்டியது வந்து மாற்றுறது வந்து டெப்ரைவ் த பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற பவரை வெஸ்டர்டு பவர் அதை வந்து பறிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு இந்த சுக்தேவ் வெர்சஸ் தேஜாஸ் சிங்கில் சொல்கிறாங்க. The power to take proceedings for the contempt of court is an inherent power of a court of record, and therefore the criminal procedure code does not apply to such proceedings. The contemner is not in the position of an accused, as contempt proceeding is sui generis, SUI, sui generis generis. It has peculiar features which are not found in criminal proceedings. அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன கேஸ்லா டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத், ஏஆர் 1991, ஜெனரல் எஸ்சி அட் பேஜ் 2191, 1991 வால்யூம் 4, ஜெனரல் எஸ்சிசி பேஜ் 406. திரும்பியும் சொல்கிறேன், இந்த வழக்கில் டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத், ஏஆர் 1991 சுப்ரீம் கோர்ட் கேஸில் பவர் டு டேக் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் இஸ் அண்ட் இன்ஹெரண்ட் பவர் ஆஃப் எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்து தொடுக்கிறது வந்து ஒரு உயர் நீதிமன்றத்தோட உள்ளார்ந்த அதிகாரம். இதுக்கு வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு டஸ் நாட் அப்ளை டு சச் ப்ரொசீடிங்ஸ். குற்றவியல் விசாரணை முறை சட்டம் இருக்குல்ல, அது வந்து இதுக்கு பொருந்தாது. The contemptor is not in the position of an accused, as contempt proceeding is sui generis. It has peculiar features which are not found in criminal proceeding. பொதுவாக வந்து ஒரு கிரிமினல் வழக்கு விசாரணையில் வந்து ஒருத்தவங்க தண்டிக்கப்பட்டால் அவங்கள குற்றவாளின்ற பெயரில் குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வார்த்தையை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உயர் நீதிமன்றம் தன்னோட ஆளுகைக்கு கீழே இருக்கிறவங்க தான் போட்ட உத்தரவை யாராவது மீறினா அது மேலே கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங், யாராவது ஒரு மனுதாரர் வர்றாங்கன்னா அந்த உத்தரவை மதிக்காதவருக்கு கொடுக்குற பேர் கண்டெம்னர். நீதிமன்றத்தை உத்தரவை அவமதிப்பு செய்தவர், அந்த நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பு செஞ்சவர் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்க மாதிரி நடத்தப்பட மாட்டார் அக்யூஸ்டாக. ஆனால் நீதிமன்றம் அவமதிப்பு செய்த அந்த கண்டெம்னர் வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு செய்தவர் அப்படின்றத அளவுக்கு மட்டும்தான் நடத்தப்படுவார். கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங் இஸ் sui generis. ஏன்னா இதோட ஜெனரசிஸ், இதோட ஆரிஜின், இதோட தோற்றுவாய் வந்து ஒரு குற்றவியல் நடைமுறை போன்றது கிடையாது. நீதிமன்றம் தானாக தன்னுடைய உத்தரவை மதிக்காதவங்க மேலே ஒரு யாராவது மனுதாரத்தை வழக்கு தொடுக்கும்போது அது மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுனால இது SUI, sui generis, GENERIS, சூமோட்டோ மாதிரி இது sui generis அப்படின்ற அதோட ஆரிஜின் வந்து தானாக ஒரு உயர்நீதிமன்றம் இந்த கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங் மேலே தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தை கான்ஸ்டியூஷன் தந்திருக்கிறதுனால இதுக்கு சிஆர்பிசி பொருந்தாது. அது சிஆர்பிசி பிரகாரம் சொல்லக்கூடிய அக்யூஸ்டுன்ற வார்த்தை அல்லது அந்த நடைமுறை ஒரு கண்டெம்னர் நீதிமன்ற அவமதிப்பு செய்தவர் மேலே அந்த கண்ணோட்டத்தில் அணுகக்கூடாது அப்படின்னு சொன்ன கேஸில் வந்து இந்த டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத், ஏஆர் 1991, ஜெனரல் எஸ்சி. அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் 1971 அப்படின்னு ஒன்று இருக்குது. நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான சட்டம் 1971. இது இருக்கும்போது அப்போ ஹைகோர்ட்டோட இதுக்கு உச்சநீதிமன்றம் எதுக்கு அப்படின்ற தொடர்புடைய ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கேஸ்லா இது. அதாவது it has also been held that Contempt of Courts Act 1971 reaffirms and reiterates the jurisdiction and power of the High Court in respect of its own contempt and of subordinate courts. ஒரு உயர் நீதிமன்றமோ அதற்கு கீழே இயங்கக்கூடிய சப்பார்டினேட் கோர்ட்ஸ்க்கோ
அவங்க உத்தரவு போடுறாங்கன்னா அந்த உத்தரவை மதிக்கணும் எல்லாரும் ஆஸ் அ கான்ஸ்டியூஷனல் லா அபைடிங் சிட்டிசன்ஸ். அந்த உத்தரவை யாராவது மீறினாங்கன்னா தண்டிக்கிற அதிகாரம் இருக்குது. இதை உறுதி தான் செய்து த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் 1971 அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான வழக்கு வந்து இது தொடர்புடையது ஆர்எல் கபூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஏஆர் 1972 சுப்ரீம் கோர்ட் 858. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் எம்பசைஸ்டு தட் அஸ் எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்டர் ஆர்டிகிள் 215 த ஹை கோர்ட் பொசஸஸ் inherent power and jurisdiction not derived from the contempt of courts act, which does not affect the power or confer a new power or jurisdiction. In view of article 215, no law made by a legislature could take away the jurisdiction conferred on the high court, nor it could confer it afresh by virtue of its own authority. இந்த கபூர் ஆர்எல் கபூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஏஆர் 1972 சுப்ரீம் கோர்ட் 858 திரும்பியும் சொல்கிறாங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டும் ஒரு சாதாரண சட்டம், அந்த சட்டம் வந்து இந்த உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ கொடுத்த அதிகாரம் இல்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்ற விசாரிக்கிறதுன்றது கான்ஸ்டியூஷன் கொடுத்த பவர், அரசியலமைப்பு சாசனம் கொடுத்தது, அதனால் அதை யாரும் பறிக்க முடியாது அப்படின்னு இந்த வழக்கில் சொல்கிறாங்க. தி சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஃபர்தர் ரூல்ட் இன் சுக்தேவ் கேஸில் சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ண சுக்தேவ் வெர்சஸ் தேஜா சிங் ஏஆர் 1954 சுப்ரீம் கோர்ட் 186 டிஸ்கஸ் பண்ணது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஃபர்தர் ரூல்டு, ஒரு ரூலிங்கை ஏற்படுத்துகிறாங்க, புது ரூலிங்கை ஏற்படுத்துகிறாங்க இந்த சுக்தேவ் வழக்கில். தட் த ஹை கோர்ட் கேன் டீல் வித் த contempt matter summarily and adopt its own procedure consistent with fair play and natural justice. All that is necessary is that the procedure is fair and that the contemptor is made aware of the charge against him and given a fair and reasonable opportunity to defend himself. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சுக்தேவ் வழக்கில் கொடுக்குற தீர்ப்பு என்னென்னா, உயர்நீதிமன்றங்கள் தன்னோட உத்தரவை யாராவது மீறினாங்கன்னா அவங்க மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மேலே உத்தரவிடுறதுக்கு பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது. அது ஜஸ்ட் அண்ட் ஃபேர் ப்ரொசீஜராக நடத்தப்படணும். அதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்திய ஜுடிஷியல் இதில் எல்லாமே அந்த நீதிமன்ற அவமதிப்பு செய்தவருக்கு வந்து எ ஃபேர் அண்ட் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு அந்த வழக்கு மேலே உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு தரப்பினர் எதிர்த்தரப்பினர் இருக்காங்கன்னா அந்த வழக்கில் தீர்ப்பு போடுறதுக்கு முன்னாடி உரிய நபருக்கு உரிய ஃபேர் அண்ட் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, சட்ட ரீதியான ஒரு வாய்ப்பு, உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்ற ஃபேர் அண்ட் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிஃபெண்ட் கண்டெம்னர் கொடுத்தாவே போதும் அப்படின்னு சொன்ன ஒரு முக்கியமான ரூலிங் இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்ற தலைப்பில் கொடுத்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இந்த சுக்தேவ் தீர்ப்பு. The willful violation or disobedience of an order of the High Court amounts to its contempt அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். வேணும்னே ஒருத்தவங்க ஒரு உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை ஒபீடியன்ஸ் மதிக்க மாட்டேன்றாங்க அல்லது வில்ஃபுல்லாக வயலேஷன் அதை மீறுறாங்க அப்படின்னாலும் இது கண்டெம்ட் தான் அப்படின்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இன் 1965 the state of West Bengal issued an order prohibiting preparation of sweets from milk, and the writ petition was moved in the High Court to challenge the order, the notice for which was duly served on the state. Therefore, the Chief Minister in a broadcast made several comments on controversial matters pending before the court. The Supreme Court held that the Chief Minister's speech was calculated to obstruct the course of justice and amounted to contempt of court, and his conduct merited disapproval. இன்றி பிசி சென் வழக்கு, முக்கியமான வழக்கு இன்றி பிசி சென் வழக்கு ஏஆர் 1970 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1821, தென் 1969 இயர்
வால்யூம் 2 ஜேர்னல் SCR பேஜ் 649. இந்த AAR இன்ட்ரி பீசிசன் கேஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. AAR 1970 இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டெம்ட் தொடர்பு இது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 1965 இருந்த அப்போதைய வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தோட முதல்வர் வந்து பாலில் இருந்து ஸ்வீட் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாரு. அது தொடர்பாக வந்து ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கும்போதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடங்கும் போது அவர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே அந்த நீதிமன்றத்தை பற்றிய ரொம்ப சட்டமுரணான கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறார். ஸோ இது உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, சீஃப் மினிஸ்டரோட அப்போதைய சிட்டிங் சீஃப் மினிஸ்டரோட ஸ்பீச் வந்து கண்டெம்ட்டாக தான் கருதப்படும். காரணம் அது வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அந்த கோர்ட்டுக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து அந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டாக இருக்குது. அப்போ அது குறித்த விமர்சனங்கள் வந்து ஜஸ்ட் அண்ட் ஃபேராக இல்லாதப்ப அது வந்து கண்டெம்ட் ப்ரொசீடிங் அல்லது வில்ஃபுல் வயலேஷன் ஆர் டிசோபீடியன்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த ஹைகோர்ட் ஆயிரும் அப்படின்ற கருத்து சொல்கிறாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்ற தலைப்பில் அடுத்தடுத்த இதில் தொடர்ச்சியாக நம்ம பகிர்ந்துக்கிறோம். என்னோடய சர்டிஃபிகேட்னதை நான் பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.